ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா டைம். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் ஹீரோவா நடிச்ச முதல் படம் பென்சில் தாங்க. ஃபைனான்ஸ் பிரச்சனையா படம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் டார்லிங் படத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம ஜிவி பிரகாஷ். அதுவும் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துச்சுங்க. கிடப்புல கடந்த பென்சில் படத்தை தட்டி எடுத்து மீண்டும் விறுவிறுப்பா படப்பிடிப்பு தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பள்ளி பருவ கால படப்பிடிப்புன்றதுனால ஜிவி பிரகாஷும் ஸ்ரீவித்யாவும் பள்ளி மாணவர்களா சின்ன குழந்தைங்க மாதிரி நடிக்கிறாங்கங்க. அவங்களோட 100 பள்ளி மாணவர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கும் நடிப்பு பயிற்சி அளித்து படம் பிடிச்சிருக்காங்க. இயக்குனர் மணி நாகராஜ் இவரை கௌதம் மேனனோட உதவியாளராக இருந்தவர். அனைத்து படம் பின்னணி இசை கோர்ப்பு பணியில தீவிரமா இருக்காங்க. அநேகமா மார்ச்ல இந்த படம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஜிவி பிரகாஷும் ஸ்ரீவித்யாவும் நடிப்புல வெளிவர வேணும்ன்றதுக்காக பென்சில் திரைப்படம் சற்றுன்னு யூகிக்க முடியாத வகையில புதுவிதமான திரைக்கதை யுக்தியை கையாளப்பட்டிருக்காங்களாம். மாணவர்கள் மட்டும் இல்லைங்க, பெற்றோர்களுக்கும் தங்கள் பள்ளி பருவத்தை பற்றி நினைவு கூறுற வகையில விவித காட்சிகள்லாம் அமைஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். யதார்த்தமா இருக்கணுன்றதுக்காக துணை நடிகருக்கு கூட பயன்படுத்தாம உண்மையான பள்ளி மாணவர்களை இந்த படத்துல பயன்படுத்திருக்காங்களாமா. படத்தின் இறுதிக்கட்ட காட்சியில சண்டை பயிற்சி இயக்குனர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஜிவி பிரகாஷும் ஸ்ரீவித்யாவும் தாங்களாவே சண்டை பயிற்சியில 2 நாட்களா தொடர்ந்து நடிச்சு முடிச்சிருக்காங்களாமா. ஓகே, நாளைக்கு வேற ஒரு நியூஸோட சந்திக்கிறேன். என்னோட சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.